வணக்கம் and welcome to Mind Mastery with Janaki. நான் Mind Mastery trainer and energy healer. Pyramid manifestation. ஸோ இந்த பிரமிட் வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் பிரமிட் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன உள்ளே வச்சாலும் அது நாள் கணக்கில் வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட், இதோட ஷேப்போட அலைன்மெண்ட், அதோட ஃப்ரீக்வன்சி தான். சரி, இதை நாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இட் இஸ் கால்ட் த மாஸ்டர் மெக்கானிக். எதுக்காக மாஸ்டர் மெக்கானிக் சொல்கிறோம் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் எப்படி நம்மளோட ஆர்கன்ஸை ஹீல் பண்ணணும், நம்ம மைண்ட் எப்படி ஹீல் பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியும். அதனால தான் இட் நோஸ் ஹவு டு ரிப்பேர் அண்ட் ஹீல் த ஆர்கன் ஆர் த மைண்ட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சஸ்டெயின்டு ப்ராசஸ் மூலமாக, கண்டினியூஸ் ப்ராசஸ் மூலமாக அதை நாம் செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறது இங்கே நாம் பார்க்கலாம். இதுக்கு 4 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. உங்களோட தாட்ஸ் ஃபஸ்ட்டு, 2வது உங்களோட பிலீஃப், 3வது உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் 4வது நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன். இந்த 4மே இன்வால்வ் ஆனது தான் இந்த ப்ராசஸில் நமக்கு தேவையானது. சரி, இப்போ இந்த 4 விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இந்த எதுக்காக அப்படின்னா, இப்போ பணத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும், இல்லை 5 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுங்கிறது. ஒரு சின்ன பேப்பரில் இது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் தாட், பணம் ரீதியான உங்கள் தாட் என்ன, எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. 2வது பிலீஃப். பிலீஃப் அப்படிங்கிறது ஐ டிசர்வ் திஸ் மணின்னு நீங்கள் நினைக்கணும். எனக்கு எப்படி இது கிடைக்கும், நான் இதுக்கு எப்படி தகுதியானவனா அப்படின்னு நீங்கள் நினச்சா அது நடக்காது. ஸோ ஐ டிசர்வ் திஸ் மணி அப்படின்னு நீங்கள் எழுதுங்க 2வது. 3வது ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ்னால் அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், எக்ஸைட்டட், சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சாதாரணமாகவே நமக்கு வர்றது தான். ஸோ அதுவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 4வது உங்களோட ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களோட ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ணணும். எப்படி உங்கள் ஃப்ரீக்வன்சி அலைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ரெகுலர் ப்ராக்டிஸ்னால மட்டுமே உங்களால் அந்த ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ண முடியும். சரி, இப்போது உங்களுக்கு இது எப்படி செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர், சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த 3 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, வெர்டெக்ஸ், அந்த இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இந்த சைடில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ, 10 லட்சம் 50 லட்சம் எவ்வளோ வேணும் அதுக்கு எழுதிக்கோங்க. மேலே ஒய் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அதாவது எதுக்காக அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ வீடு வாங்க, அந்த மாதிரி லேண்ட் வாங்குறதுக்காக, எதுக்கான இந்த கடன் தீர்க்கிறதுக்கு, இது எல்லாமே எதுக்காக வேணுங்கிறது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 3வது இந்த கார்னரில் உங்களோட ஃபீலிங்ஸ். ஸோ இந்த பணம் கிடைச்சிட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3ம் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வரிசையாக இங்கே எழுதியிருப்பேன். 11 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். ஐ ரிசீவ்ட் இட், ஐ ரிசீவ்ட் இட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சென்டரில் உங்கள் நேமை எழுதிக்கோங்க. அதுக்கு டோட்டலி 11 டைம்ஸ் நீங்கள் உள்ள நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் ஹைலைட்டர். இது ஃபுல்லாகவே நீங்கள் க்ரீனில் எழுதுனா நல்லது தான். க்ரீன் கலர் ஹைலைட்டர் எடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளை ஒரு தடவை அந்த ஹைலைட்டரில் அது மேலேயே நீங்கள் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த கார்னர் நீங்கள் மணி எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. அதே ஹைலைட்டரில் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி அலைன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு சின்ன லேமினேட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் இதை பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட கைகளை நார்மலாக பாருங்கள், இப்படி ட்ரையாங்கிள் ஷேப், மேலேயும் கீழேயும் இப்படி பண்ணால் இது பிரமிட் ஷேப். ஸோ கீழே இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த ஷீட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டச் பண்ண மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கண்களை க்ளோஸ் பண்ணிட்டு
ஐ ரிசீவ்டு என்ன அமௌண்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்களோ, இப்போ 10 லட்சம் 10 lakhs அப்படின்னா ஐ ரிசீவ்டு 10 lakhs. ஐ எம் ஸோ ஹாப்பி. என்ன ஃபீலிங்ஸ் எழுதுனீங்களோ அதை நீங்கள் எழுதணும். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ரிசீவ்டு 10 lakhs rupees. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ரிசீவ்டு 10 lakhs rupees அப்படின்னு நீங்கள் 11 times சொல்லிட்டு தேங்க்யூ 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 டிவைன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நீங்கள் சொல்லலாம், இல்லை 11 times சொல்லி முடிச்சுட்டும் தேங்க்யூ 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 டிவைன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இப்படி வச்சு செய்யும் பொழுது நீங்கள் இந்த பிரமிட் ஃப்ரீக்வன்சி அதை இந்த பேப்பருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ இது இட் கெட்ஸ் சார்ஜ்டு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் செய்ய எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 21 days இதை நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களோட ஃப்ரீக்வன்சி அலைன் ஆகும். ஸோ இப்படி செய்யும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிப்பீட்டட் ப்ராசஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சஸ்டெயின்டு ப்ராசஸ் தானாகவே ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் அடைய முடியும். இது சிம்பிள் ப்ராக்டிஸ், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.